Okay, start from here. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil mursaleen wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜகாத்தினுடைய பாடத்தில் இரண்டாவது ஹதீஸை நாங்கள் ஆரம்பம் செய்திருக்கிறோம். இந்த இரண்டாவது ஹதீஸ் சற்று நீண்ட ஹதீஸ் என்பதனால் இன்றைக்கு பாதி ஹதீஸையும் அடுத்த வகுப்பிலே அதனுடைய இறுதியையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் ஆரம்பமாக ஹதீஸினுடைய வாசகத்தை நாங்கள் பேஜ் நம்பர்கள் ஜகாத்தினுடைய பாடத்திலே இரண்டாவது ஹதீஸ், தலைப்பு ஜகாத், இரண்டாவது ஹதீஸ். ஜகாத்துடைய பாடம், பாபு ஜகாத். بسم الله الرحمن الرحيم. عن أنس رضي الله عنه. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அன்ன அபா பக்ரின் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கதப லஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதி கொடுத்ததாக இந்த செய்தி ஆரம்பிக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதி கொடுத்த அந்த விடயம் பின்வருமாறு: ஹாதிஹி ஃபரீலத்துஸ் ஸதகா, இது ஜகாத்தினுடைய அளவை பற்றியதாகும். ஹாதிஹி ஃபரீலத்துஸ் ஸதகா, சதகா என்பது இந்த இடத்தில் ஜகாத்தை சொல்லுகிறது. இது ஜகாத்தினுடைய அளவாகும். அல்லதி ஃபரலஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் முஸ்லிமீன், இந்த அளவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் மீது விதியாக்கிய அளவாகும். வல்லதி அமரல்லாஹு பிஹா ரசூலஹு, இந்த அளவை கொண்டுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய தூதருக்கும் ஏவி இருக்கிறான் என்று இந்த செய்தி ஆரம்பிக்கிறது. இது யார் எழுதி கொடுத்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதி அனுப்பிய விடயம். அப்ப அந்த செய்தியில் பிராணிகளுக்கு உள்ள ஜகாத் சம்பந்தமாக அந்த செய்தி ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? ஃபி அர்பஇன் வ ஐஷ்ரீன மினல் இபிலி, ஃபி அர்பஇன் வ ஐஷ்ரீன மினல் இபிலி, ஒட்டகத்தில் 24லும், ஃபமாதூனஹா, அதற்கு கீழுள்ள எண்ணிக்கையிலும், அல் கனமு, ஆடு உள்ளது. 24லும் 24க்கு கீழுள்ள எண்ணிக்கையிலும் ஆடு கொடுக்கப்பட வேண்டும். ஃபீ குல்லி ஹம்சின் ஷாத்துன், இந்த எண்ணிக்கையில் ஒவ்வொரு 5க்கும்
ஒவ்வொரு ஆடு கொடுக்கப்படும். ஃபீ குல்லி ஹம்சின் ஷாத்துன், ஒவ்வொரு 5லும் ஒரு ஆடு உள்ளது. ஃபைதா பலகத் ஹம்சன் வ இஸ்ரீன இலா ஹம்சின் வ தலாதீன், 25 முதல் 35 வரை. ஃபஃபீஹா பின்து மஹால், அதிலே பின்து மஹால் வழங்கப்பட வேண்டும். பின்து மஹால் என்றால் என்னென்னு சொல்கிறேன். உன்சா, அதாவது பெண் வகையை சார்ந்த பின்து மஹால் வழங்கப்படும். ஃபைல்லம் தகுன், பின்து மஹால் என்பது இல்லை என்றிருந்தால், அது கிடைக்கவில்லை என்றிருந்தால், ஃபபுனு லபூனின், எது கொடுக்கப்பட வேண்டும்? இப்னு லபூன் கொடுக்கப்பட வேண்டும். ஜக்கரின், அது ஆண் வகையை சார்ந்த இப்னு லபூன் கொடுக்கப்படும். அப்போ இந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 24, 24க்கு குறைவான எண்ணிக்கை, 24 ஃபமாதூனஹா, அதற்கு குறைவான எண்ணிக்கையில் ஆடு என்பது ஜகாத்தாக வரும். பொதுவாக சொல்கிறார்கள் 24, 24க்கு குறைவான எண்ணிக்கையில் ஆடு என்பது ஜகாத்தாக வரும். இப்போ எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், ஃபி குல்லி ஹம்சின், அந்த 24லும் எத்தனை 5 இருக்கிறதோ, ஃபி குல்லி ஹம்சின், அந்த 24லும் எத்தனை 5 இருக்கிறதோ அத்தனை 5க்கும் ஒரு ஆடு. அப்படி என்றால் 24ல் எத்தனை ஆடு வரும்? 4 ஆடுகள் வரும். அப்போ அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், ஃபீ குல்லி ஹம்சின் ஷாத்துன், ஒவ்வொரு 5லும் 4. அப்போ அந்த 5லும் என்று சொல்வது 24க்கு உட்பட்ட அந்த 5லும். அப்போ 24 வரை 4 ஆடுகள் என்பன வரும். ஃபைதா பலகத் ஹம்சன் வ இஷ்ரீன, 24ஐ தாண்டி விட்டால், அப்போ அதுதான் இங்கே ஹதீதிலே சொல்லப்படுகிறது. ஃபைதா பலகத் ஹம்சன் வ இஷ்ரீன, ஹம்சன் வ இஷ்ரீன என்றால் என்ன? 25. அப்போ 24 வரைக்கும் ஆடு. 25ஐ அடைந்து விட்டால், அப்போ 25 முதல் இலா ஹம்சின் வ தலாதீன், ஹம்சின் வ தலாதீன் என்றால் என்ன? 35 வரை. அப்போ 25லிருந்து 35 வரை ஒட்டகம் ஒருவரிடத்திலே இருக்குமேயாக இருந்தால், அதில் ஃபஃபீஹா, ஃபஃபீஹா என்றால் என்ன? அதிலே பின்து மஹாலின் உன்சா, பெண் வகையை சார்ந்த பின்து மஹாலை கொடுக்க வேண்டும். பின்து மஹால் என்பது ஒட்டகம், 1 வயது நிறைவடைந்த ஒட்டகம். பின்து மஹால் என்றால் என்ன? 1 வயது நிறைவடைந்த ஒட்டகம் 2வது வயதிற்கு காலெடுத்து எடுத்து வைத்திருக்கிறது, 2வது வயதை அடைந்திருக்கிறது, ஆனால் 1 வயது பூர்ணம் அடைந்திருக்கிறது. இல்லை, பிந்து என்று சொன்னால் என்ன? பெண். மஹால் என்று சொன்னால் என்ன? பிரசவிக்க இருக்கிற தாய்க்கு சொல்லுவார்கள் மஹால் என்று. பிரசவத்திற்கு நெருங்கிய தாய்க்கு தான் சொல்லுவாங்க மஹால் என்று. அப்போ பிந்து மஹால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசவத்துக்கு நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தின் மகள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த ஒட்டகத்தை பெற்றெடுத்து 1 வருடமாகிவிட்டது. இப்போ பெற்றெடுத்த இந்த ஒட்டகத்துடைய தாய் திரும்ப கருவுற்றிருக்கிறாள். அந்த 1 வருஷத்துக்குள்ள பொதுவாக பெரும்பாலும் ஒட்டகம் 1 வருஷம் ஆகிரும் என்றால் அடுத்த கருவை என்ன செய்திரும்? சுமந்திரும். அப்போ அதனால தான் திரும்பவும் கருவுற்றிருக்கக்கூடிய ஒட்டகத்தின் மகள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம், பிந்து மஹால். அப்படித்தான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பெரும்பாலும் அப்படி இருக்கும். அப்போ சகோதரிகளே, 25லிருந்து 35 வரை ஃபபீஹா பிந்து மஹால், அதில் என்ன உள்ளது? பிந்து மஹால் ஜகாத்தாக வழங்கப்பட வேண்டும். அதாவது 1 வருடம் பூர்த்தி அடைந்த ஒட்டகை வழங்கப்பட வேண்டும். ஃபைல்லம் தகுன், அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டகங்கள்லாம் பார்க்கிறாரு, கொடுக்கக்கூடிய அந்த பிந்து மஹால் வகையை சார்ந்த 1 வருஷம் பூர்த்தியான ஒட்டகம் அவரிடத்திலே இல்லை. அப்போ ஃபைல்லம் தகுன், அந்த ஒட்டகம் அவரிடத்தில், அந்த வகையை சார்ந்த ஒட்டகம் அவரிடத்தில் இல்லை என்றிருந்தால், அப்போ அவர் என்ன வழங்கலாம்? ஃபபுனு லபூனின் ஜக்கரின், இபுனு லபூன். இபுனு லபூன் என்பது பால் கொடுக்கக்கூடியவனுடைய மகன் என்ற அர்த்தம்.
அப்ப இப்னு லபூன். அப்ப எத்தனை வருஷம் இருக்கும் இந்த ஒட்டகத்திற்கு? 2 வருஷம் இருக்கும். பிந்து மஹால் என்பது 1 வருஷம். இந்த ஒட்டகம் 2வது வருஷம் ஆகும் பொழுது இந்த ஒட்டகத்தை பெற்றெடுத்த அந்த தாய் வந்து பால் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். அதனால தான் என்ன பேர் வந்திருக்கிறது? இப்னு லபூனின் தக்கர். ஆனால் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் பிந்து மஹால். அது இல்லை என்றால் சொல்லப்படுகிறது என்னது? இப்னு லபூனின் தக்கரின் பயிர். ஃபைதா பலகத் சித்தன் வசலாதின் 35 தாண்டி விட்டது. 25 35 வரைக்கும் தான் இந்த எண்ணிக்கை. ஃபைதா பலகத் சித்தன் வசலாதின் 36 அடைந்து இலா ஹம்சின் வார்பாயின் எத்தனை வரைக்கும்? 45 வரைக்குமான ஒட்டகம் ஒருவரிடத்தில் இருக்குமையாக இருந்தால் ஃபஃபீஹா அதில் அவர் கொடுக்க வேண்டும் பிந்து லபூனின் உன்சா பெண் வகையை சார்ந்த 2 வருடங்கள் பூர்த்தி அடைந்த ஒட்டகை கொடுக்க வேண்டும். பிந்து லபூன் என்னென்னு வழங்கிட்டு தானே? பிந்து லபூன் பால் கொடுக்கும் ஒட்டகத்தின் மகள் என்றால் அர்த்தம் என்ன? இவர் பிறந்து 1 வருஷமாகி இப்போ இவருக்கு 2 வருஷம் ஆகிட்டு அவருடைய தாய்க்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்து இப்போ அந்த தாய் என்ன செய்து கொண்டிருக்குது? இப்போ பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ அதனை சூசகமாக சொல்வதானால் 2 வருடங்கள் பூர்த்தி அடைந்த பெண் ஒட்டகை கொடுக்க வேண்டும். ஃபைதா பலகத் சித்தன் வார்பாயின் 46 அடைந்து விட்டால் எத்தனையை? 46 அடைந்து விட்டால் இலா சித்தின் 46 இருந்து எத்தனை வரைக்கும்? 60 வரைக்குமான ஒட்டகம் ஒருவரிடத்திலே இருந்தால் ஃபஃபீஹா அதில் வழங்கப்பட வேண்டும் ஹிக்கத்துன். என்ன வழங்கப்பட வேண்டும்? ஹிக்கத்துன். ஹிக்கத் ஹிக்கத்துன்னு சொல்லுவாங்க. சரியா? ஹிக்கத் என்று சொன்னால் என்ன? 3 வருடங்கள் பூர்த்தி அடைந்து 4வது வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒட்டகை, அதான் ஹிக்கத். இது வந்து பெண் ஒட்டகை. ஆண் ஒட்டகைக்கு சொல்லுவாங்க வந்து ஹிக்குன். ஆண் ஒட்டகை சொல்லுவாங்க என்னண்டு? ஹிக்குன் என்று சொல்லுவாங்க. பெண் ஒட்டகைக்கு சொல்லுவாங்க ஹிக்கத்துன். ஹிக்கத் என்று சொன்னால் என்னென்றால் தகுதி அடைந்தது என்று அர்த்தம். இப்போ 3வது வருஷத்தை வந்து பூர்த்தி அடையும் பொழுது அந்த ஒட்டகம் வந்து இனப்பெருக்கம் செய்வதற்கு தகுதி அடையுது. ஏறி பிரயாணம் செய்வதற்கான தகுதியை அடையுது. ஹிக்கத்துன்னு சொன்னால் என்ன? தகுதியை அடைகிற. அதனால தான் அந்த சொல்லை தொடர்ந்து வரக்கூடிய சொல்லை பாருங்கள். தரூகத்துல் ஜமல். தரூகத்துல் ஜமல். தரூகத்து என்று சொன்னால் என்ன? ஆண் ஒட்டகையின் ஆளுகைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஹிக்கத். அழகான ஒரு வாசம். அதாவது அது தகுதியை அடைஞ்சிட்டு இனப்பெருக்கத்துக்கான சூசகத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த இடத்துல தரூகத்துல் ஜமல் என்றால் என்ன? ஆண் ஒட்டகையினால் தட்டப்படக்கூடியது. ஆண் ஒட்டகையினால் தட்டப்படக்கூடிய ஒட்டகம். அதாவது 3 வருடத்தை பூர்த்தி அடைந்து வாழ்க்கைக்கு தகுதியாகிவிட்டது அது. அதனால அதுக்கு என்ன பேர் வந்திருக்கிறது? ஹிக்கத்துன் என்ற பேர் வந்திருக்கிறது. அடுத்ததாக தொடர்ந்து ஃபைதா பலகத் வாஹிதத்தன் வசித்தீன 61 அடைந்து இலா ஹம்சின் வசபீன் எத்தனை வரைக்கும்? 75 வரைக்குமே ஆக இருந்தால் ஃபஃபீஹா ஜஸஅத்துன் அதில் எது வழங்கப்பட வேண்டும்? ஜஸஅத் வழங்கப்பட வேண்டும். ஜஸஅத் என்பது அதே தொடரில் செல்லுங்கள். எத்தனை வருஷத்தை பூர்த்தி அடைஞ்சிருக்கு? இப்போ 4 வருஷத்தை பூர்த்தி அடைந்து இப்பொழுது இவர் எத்தனாவது வயசில் இருக்கிறார்? 5வது வயதில் இருக்கிறார். ஜஸஅத் என்று சொல்வது பொதுவாக அஜிதா என்று சொன்னால் பல் உழுகிறதுக்கு சொல்றது. பல்கள் விழுகிற நம்மளோட பிள்ளைகள் வந்து நல்லா திடியா வளர்ந்து வர வயசுல முதல்ல என்ன செய்யும்? பல் உழுந்து திரும்ப முளைக்கும். அப்படியான ஒரு வயது தான் என்னது? ஜஸஅத்ங்கிற வயது. அப்ப இந்த வயது வந்து ஆகவுமே ஃப்ரெஷ்ஷான நல்ல திடியான ஒரு ஒட்டகமாக அது இருக்கும். அப்ப 61 75 வரை எது வழங்கப்படும்? ஃபஃபீஹா ஜஸஅத்துன் அதில் என்ன வழங்கப்பட வேண்டும்? ஜஸஅத் என்பது வழங்கப்பட வேண்டும். இதுவரைக்கும் வழங்கிட்டா ஹதீஸ்ல. ஃபைதா பலகத் சித்தன் வசபீன் 76 முதல் இலா திஸ்ஐன் எத்தனை வரைக்கும்? 90 வரைக்கும் மையாக இருந்தால் ஃபஃபீஹா அதில் வழங்கப்பட வேண்டும் பின்தா லபூனின் 2 பின்து லபூன் வழங்கப்பட வேண்டும். 2 பெண்ணொட்டகம் எத்தனை வயசு? பிந்து லபூன் 2 வயதை பூர்ணமடைந்து 3வது வருஷத்தில் இருக்கிற 2 பெண்ணொட்டகை கொடுக்கப்பட வேண்டும்.
அப்போ இது எத்தனை எண்களுக்குரியது? ஓகே, 90 வரைக்குமானது. 76ல் இருந்து 90 வரைக்குமானது. ஃபைதா பலகத் 91 91ல் இருந்து இல 20 வ 120 வரைக்கும் ஃபஃபீஹா அதிலே வழங்கப்பட வேண்டும். எத்தனை? ஹிக்கத்தானி 2 ஹிக்கத்துகள் வழங்கப்பட வேண்டும். இப்போ சொல்லுங்க, 2 ஹிக்கத்துகள் எத்தனை? 3 வயதை பூர்ணம் அடைஞ்சு 4வது வயசில் இருக்கக்கூடிய 2 ஒட்டகங்கள் வழங்கப்பட வேண்டும். தரூக்கத்துல் ஜமல் அதே வாசகத்தை ஹதீஸிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 120 வரைக்குமாக வந்து விட்டது. ஃபைதா ஜாதத் அலா 20 வ 100 120ஐ தாண்டினால், எத்தனையை தாண்டினால்? 120ஐ தாண்டினால் ஃபஃபி குல்லி 40 ஒவ்வொரு 40லும் பின்து லபூன் வழங்கப்பட வேண்டும். 120 வரைக்கும் தான் இப்போ சொன்ன ரெகுலரான கணக்கு. 120ஐ தாண்டி விட்டதாக இருந்தால் கணக்கு வந்து எப்படி வரும் என்றால், ஹதீஸில் சொல்லப்படுகிறது ஃபஃபி குல்லி 40 அந்த எண்ணிக்கை வரைக்கும் எத்தனை 40கள் இருக்கின்றனவோ, ஃபஃபி குல்லி 40 எத்தனை 40கள் இருக்கின்றனவோ அதில் பின்து லபூன் வழங்கப்பட வேண்டும். ஒவ்வொரு 40க்கும் ஒவ்வொரு பின்து லபூன் வழங்கப்பட வேண்டும். ஃபஃபி குல்லி 50 ஒவ்வொரு 50க்கும் எத்தனை வழங்கப்பட வேண்டும்? என்ன வழங்கப்படும்? ஹிக்கத் வழங்கப்படும். அப்போ 120ஐ தாண்டி விட்டால் எத்தனை 40 இருக்குன்னு பாருங்க. அந்த 40க்கு பின்து லபூன் கொடுக்க வேண்டும். 50கள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அந்த 50களுக்கு எது வழங்கப்பட வேண்டும்? ஹிக்கத்து வழங்கப்பட வேண்டும். அப்ப 120 தாண்டினால் ஒவ்வொரு 10க்கும் ஒவ்வொரு வகையான எண்ணிக்கை வரும். உதாரணமா 130க்கு எத்தனை 40 இருக்குது? 3 40 இருக்குது. அப்ப எத்தனை? 3 பின்து லபூன் கொடுக்கலாம். 140 அதே தானே? 2 50ம் ஒரு 40ம் இருக்கேன். அப்ப 2 ஹிக்கத்தும் ஒரு பின்து லபூனும் கொடுக்கணும். 1000க்கு எத்தனை 40 இருக்கு? எத்தனை 50 இருக்கு? அப்ப அதுக்கேற்ற மாதிரி அது எத்தனை எண்ணிக்கையாக கூடிக்கொண்டு போகிறதோ, 120ஐ என்ன செய்து விட்டால் தாண்டி விட்டால் அதில் எத்தனை 40 இருக்குதோ அத்தனை 40க்கும் பின்து லபூன். எத்தனை 50கள் இருக்கின்றனவோ அத்தனை 50களுக்கும் என்னது? ஹிக்கத்து வழங்கப்பட வேண்டும். 40க்கு பின்தும் 50க்கு ஹிக்கத்தும் என்கிற அடிப்படையில் நாங்கள் அதை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அப்போ இது வந்து ஒட்டகத்தினுடையது. அடுத்ததாக ஆட்டினுடைய ஆரம்பிக்கிறது. நம்ம ஒட்டகம் வரைக்கும் பார்ப்போம், சரிதானே? ஏன்னா முடிய மாட்டேன். அப்போ சுருக்கமாக நாங்கள் சொல்வதானால் பொதுவாக 24 வரைக்கும் ஆடு, ஒவ்வொரு 5க்கும் ஒவ்வொரு ஆடு. ஓகே, 25ஐ அடைந்து விட்டால் 25ஐ அடைந்து விட்டால் பின்து மஹால். இந்த 25 பின்து மஹால் எத்தனை எண்ணிக்கை வரைக்கும்? 35 வரைக்கும். சரி, 36ஐ அடைந்து 45 வரைக்கும் இப்னு லபூனா? பின்து லபூன். பின்து லபூன். சரி, 46ல இருந்து 60 வரைக்கும் ஹிக்கத்துன். 60ல இருந்து 90 75 வரைக்கும் என்னது? ஜதாஅத்து. 76ல இருந்து அடுத்தது என்ன? 90 வரைக்கும் 2 பின்து லபூன். 91ல இருந்து 120 வரைக்கும் 2 ஹிக்கத்து. 120ஐ தாண்டி விட்டால் ஒவ்வொரு 40க்கும் பின்து லபூன், ஒவ்வொரு 50க்கும் ஹிக்கத்து வழங்கப்பட வேண்டும். விளங்கிட்டா? கிளியரா? ஹயர். அப்போ இந்த ஹதீஸினுடைய பாதியை தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம் சகோதரர்கள். இந்த செய்தியில் பல ஜகாத்தினுடைய சட்டங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பஹ்ரைனுக்கு அனுப்புகிறார்கள். புகாரிலே வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைனுக்கு அனுப்புகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பஹ்ரைனுக்கு அனுப்புகிறார்கள். அப்போ அனுப்புகின்ற பொழுது அவர்களை ஆமிலாக அனுப்புகிறாங்க. ஜக்காத்தை என்ன பண்ணுவதற்காக, வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்புகிறார்கள். அப்போ அன்றைக்கு பஹ்ரைன் என்று சொல்லப்படக்கூடியது இந்த ஏரியாவாக தான் இருந்தது. கதீப் அல் ஹசா இந்த ஏரியாவை உள்ளடக்கியதாகத்தான் இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அனுப்புகின்ற பொழுது இப்படியெல்லாம் நீங்கள் கால்நடைகளில் ஜகாத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கு எழுதி கொடுக்கிறார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எழுதி கொடுக்கிறார்கள். அந்த செய்தியை தான் யார் நமக்கு சொல்கிறார்கள்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். சகோதரர்களே, இந்த எண்ணிக்கையை நீங்கள் பாருங்கள். முக்கியமான சில அழகான விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது விடயம் 5 ஒட்டக, அதாவது 5 என்கிற எண்ணிக்கைக்கு வந்தால் தான் அங்கே என்ன வருகிறது? ஒரு ஆடு என்கிறது வருகிறது. இப்போ 4 இருந்தால் ஒரு ஆடு வருமா? வராது. அப்போ 5க்கு கீழே என்ன இல்லை? கால்நடைக்கு ஒட்டகத்தில் ஜகாத் என்பது சொல்லப்படவில்லை. என்ன காரணம்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒட்டகம் என்பது அவ்வளவு பெறுமதியான ஒரு கால்நடை. அப்போ குறைவாக அதற்கு உடைமையானவருக்கு அது இருப்பதனால அதில் போய் ஜக்காத்தை கடமையாக்கினால் அவருக்கு சிரமம் வந்துடுமா இல்லையா? அப்போ ஜக்காத் என்பது கொடுப்பவருடைய நலனையும் பார்க்கிறது என்பது இதில் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 5ஐ அடைந்து விட்டால் அதில் என்ன வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது? ஆடு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒட்டகத்திற்கு ஏன் ஆட்டை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதே காரணத்தை தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். குறிப்பிட்ட சிலது இருப்பதனால் 5 ஒட்டகத்தை அவ்வளவு பராமரித்து கஷ்டப்பட்டு அவர் வளர்த்து அந்த நிலைக்கு கொண்டு வருகின்ற பொழுது திடீரென அதில் ஒரு ஒட்டகையை கொடுங்கள் என்றால் சில நேரம் அது யாருக்கு சிரமமாகிவிடும்? அதுக்கு உடைமையானவருக்கு சிரமமாகிவிடும் என்ற காரணத்தினால் அந்த 25 வருகின்ற வரைக்கும் ஆடுதான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஜக்காத்தாக வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு விஷயம், இஸ்லாம் அவதானிக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம். இதிலே மிகப்பெரிய ஒரு சமத்துவம் இருக்கிறது, யாரையும் பாதிக்காத ஒரு விஷயம். இரண்டாவது சகோதரர்களே, இந்த ஜக்காத்தினுடைய கால்நடைகளை இதை கொடுங்கள் அப்படின்னு வருகிறது. இதில் எல்லாம் என்ன வருகிறது? பிந்து மஹால். பிந்து மஹால் என்பது என்ன? பெண்ணொட்டகம். அதே மாதிரி பிந்து லபூன், இது என்னது? பெண்ணொட்டகம். அதே மாதிரி ஹிக்கத்து, அது என்னது? அது பெண்ணொட்டகம். வயசுகள் வித்தியாசப்பட்டாலும் பெண்ணொட்டகமா இல்லையா? அதே மாதிரி அடுத்தது என்ன? ஜதாத்து, பெண்ணொட்டகம். அப்போ பெண்ணொட்டகம் தான் வழங்கப்படும். இதுதான் அஸ்லாக இந்த ஹதீஸு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜக்காத் கால்நடைக்கு ஒட்டகத்துக்கு வழங்குகின்ற பொழுது ஆண் ஒட்டகை என்பது சொல்லப்படாமல் எதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது? பெண்ணொட்டகை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணமாக இருக்கும்? வளர்ச்சி. அதனால இனப்பெருக்கம் என்பது இருக்கிறது, பிரயோசனம் அதிகமாக இருக்கிறது. அப்ப பிரயோசனம் அதிகம், இனப்பெருக்கம் செய்யக்கூடியது, அதே மாதிரி நமக்கு பல வகையில் உதவக்கூடியது என்ற காரணத்தினால் இஸ்லாம் நமக்கு எதை கால்நடையை தான் எங்களுக்கு என்னதாக அமைத்து வைத்திருக்கிறது? ஜக்காத். கால்நடைக்கு ஜக்காத்தாக ஒட்டகத்திலே அமைத்து வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இது இரண்டாவது விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது ஒரு விடயம் அல் வக்ஸ். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். வக்ஸ் என்றும் சொல்லுவார்கள், வக்ஸ் என்றும் சொல்லுவார்கள். வக்ஸ் என்று சொன்னால் என்ன? வக்ஸ் என்று சொன்னால் என்ன? இப்ப நீங்க பாருங்க, இடைப்பட்ட எதற்குமே ஜக்காத் இல்லை. இடைப்பட்டதற்கு ஜக்காத் இல்லை. இப்ப 25 இருந்து 35 வரைக்கும் என்னதான் நீங்கள் வழங்க வேண்டும்? பிந்து மஹால் தான் வழங்க வேண்டும். அதே மாதிரி 36 இருந்து 45 வரைக்கும் என்னதான் வழங்க வேண்டும்? பிந்து லபூன் வழங்க வேண்டும். இப்ப 36, இப்ப 37 ஆயிட்டு, 38 ஆயிட்டு, 39, 40 ஆயிட்டு என்பதனால அந்த பிந்து லபூனுடைய அளவு கூட்டப்பட்டிருக்கிறதா? இல்லை எடிஷனலா நீங்க கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா?
சொல்லப்படவில்லை. அப்போ ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லை வரை, ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லை வரை இது என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது கூடுதலாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, அந்த எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தால் இதுதான் கொடுக்க வேண்டும். இதற்கு என்ன சொல்லுவாங்க? வக்ஸ் என்று சொல்வார்கள். அப்ப இடையில கூடி குறைவதை நாங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கவனத்தில் கொள்ள தேவையில்லை. ஆனா இது கால்நடைக்குத்தான். ஏனையவைகளுக்கு இருக்க. இப்ப உதாரணமா உங்களுக்கு ஜகாத்தினுடைய ஒரு அளவுக்கான ஒரு பணம் வந்து விட்டது, அந்த நிசாபை அடைந்து விட்டால் உங்களுக்கு கூடுகின்ற ஒவ்வொரு ரியாலுக்கும் என்னது ஜகாத்து கணக்கு பார்க்க வேண்டுமா இல்லையா? ஜகாத்து கணக்கு பார்க்க வேண்டும். நிசாபை அடைந்து அந்த பொருள் பெருக 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 அதற்கு என்ன வந்து கொண்டே இருக்கும்? ஜகாத்தினுடைய அந்த கணக்கு பார்க்குற அந்த விஷயம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா 25, 26 ஆனாலும் நாங்க என்ன பண்ண தேவையில்லை. 27 ஆனாலும் சரி, 30 ஆனாலும் சரி, அந்த 30க்கு தனிய கணக்குன்னு ஒன்று பார்க்கறல்ல. அந்த எல்லை, ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லை வரை எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நமக்கு ஜக்காத்தாக என்ன வழங்க வேண்டும், கால்நடையில் வழங்க வேண்டும். இதற்கு சொல்லுவாங்க என்னண்டு அல் வக்ஸ் என்று சொல்லுவார்கள். இதுலேயும் வாவு காஃப் சாது, வாவு காஃப் சாது. அப்ப இதுலேயும் அந்த ஒட்டகத்தினுடைய பொறுப்பாளருக்குரிய நலவு இருக்கா இல்லையா? நலவு இருக்கு. குறையறிக்கக்குள்ளேயும் அவர் கொஞ்சம் கஷ்டத்தோடு கொடுக்குறாரு. கூடையா இருக்கும் பொழுதும் அவருக்கு அங்க என்ன ஏற்படுத்தப்படவில்லை, அந்த சுமை ஏற்படுத்தப்படவில்லை. அந்த எல்லைக்குள் இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. விளங்கிட்டா இல்லையா இந்த விஷயம்? இந்த 3 விடயங்கள் இந்த செய்தியில் பொதுவான அம்சங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக சகோதரர்களே, இந்த ஹதீஸில் உள்ள மிக முக்கியமான சில ஃபிக்ஹ் சட்டங்கள். முதலாவது, 3 கால்நடைகளில் மாத்திரம்தான் என்ன கடமையாகும்? ஜகாத் என்பது கடமையாகும். இந்த 3ஐ தாண்டி ஏனைய கால்நடைகளில் ஜகாத் என்பது வருமா? ஒருவர் மான் வளர்க்கிறார், அதே மாதிரி வேற உதாரணமாக கோழி வளர்க்கிறார், அல்லது சில மீன் பண்ணைகள் வைத்திருக்கிறார், அல்லது இறால் பண்ணைகள் வைத்திருக்கிறார், பறவைகள், இந்த மாதிரியான எதை நீங்கள் வளர்த்தாலும் அதிலே இருந்து எந்த ஒரு ஜகாத்தும் இல்லை. அந்த விலங்கில் இருந்து ஜகாத்து கொடுப்பதாக இருந்தால் எந்த கால்நடைகளில் மாத்திரம்தான் ஜகாத்து வழங்கப்பட வேண்டும்? இந்த 3இல் இருந்துதான். ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த ஆடு, மாடு, ஒட்டகம் என்கிற 3 வகையில் மாத்திரம்தான் அன்புள்ள சகோதரர்களே ஜகாத் என்பது கடமையாகும். இதற்கு நிறைய ஹதீதுகள் ஆதாரமாக இருக்கின்றன. அந்த ஆதாரத்தில் இந்த ஹதீஸும் ஒரு ஆதாரம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்ப இது முதலாவது இந்த ஹதீஸில் உள்ள சட்டம். இரண்டாவது சட்டம் என்ன? அதற்கு நீங்கள் தீனி போட்டு வளர்த்திருக்க கூடாது. நீங்க செலவு செய்து அதற்கான தீனிகளை கொடுத்து பராமரித்து உங்களுடைய பெரும் செலவில் அந்த கால்நடைகளை நீங்கள் என்ன செய்திருக்க கூடாது, வளர்த்திருக்க கூடாது. அப்படி என்னால் எப்படியான கால்நடையில் ஜகாத்து வரும்? தானாக மேய்ந்து வரக்கூடியது. தானாக மேய்ந்து அங்கும் இங்கும் சுத்தி திரிந்து அப்படி மேய்ந்து வரக்கூடிய கால்நடைகள் இருக்கின்றனவே, அப்படி மேய்ந்து வரக்கூடிய உங்களுடைய பொருள் செலவில் அல்லாமல் அதிகமாக இன்னொரு அதுவே தானாக வளர்ச்சி அடைந்த மேய்ந்து தன்னை தானே பசியை போக்கிக் கொண்ட ஒட்டகங்கள், கால்நடைகள், இதற்கு சொல்லுவாங்க சாயிமா. இதுக்கு சொல்லுவார்கள் என்ன? சாயிமா. இதையும் எழுதி கொள்ளுங்கள். மிக முக்கியமாக ஜகாத்துடைய பாடத்தில் மிக முக்கியமான ஒரு சொல் கால்நடைகள் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு சொல். இந்த ஹதீஸில் சாயிமா என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கா? தானாக மேய்ந்த கால்நடை ஒட்டகம் என்பது வந்திருக்கிறதா இந்த ஹதீஸ்ல? எவ்வளவு நேரம் நான் வாசிச்சதுல வந்திருக்குதா? வரல. ஆனா அபூதாவுதிலே ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியில் ஃபி குல்லி சாயிமதி இபிலின் என்று வருகிறது. அபூதாவுதில் 1575வது ஹதீஸிலே ஒட்டகத்தை பற்றி வருகின்ற பொழுது சாயிமா என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறது. சாயிமா என்று சொன்னால் என்ன? தானாகவே மேய்ந்த. ஆட்டுக்கு அது தெளிவாக வந்திருக்கிறது சகோதரர்களே. ஆட்டுக்கு புகாரிலே வரக்கூடிய செய்தி சாயிமாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக வந்திருக்கிறது. மாட்டுக்கு என்ன வரவில்லை? எந்த சொல் வாசகம் வரவில்லை? சாயிமா என்ற வாசகம் வரவில்லை.
ஆனால் ஒட்டகத்திற்கும் ஆட்டுக்கும் வந்திருக்கிறதுனால மாட்டுக்கும் அதே சட்டத்தை சொன்னார்கள். ஏன்னா மூணுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லையே, மூணுமே எதுவாகத்தான் இருக்கிறது, கால்நடைகளாகத்தான் இருக்கின்றது. எனவே நீங்க மிக முக்கியமாக இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ள வேண்டிய விஷயம், கால்நடைகளுக்கு ஜகாத்து கடமையாகுவதாக இருந்தால் அது எதுவாக இருக்க வேண்டும், சாயிமாவாக இருக்க வேண்டும். இதுதான் சரியான கருத்து என்பதை சகோதரர் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப சாயிமா என்கிற இந்த நிபந்தனை சில நேரம் சில சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். கொஞ்சம் நீங்களும் தீனி போட்டிருப்பீர்கள், அதுவும் தானாக என்ன செய்திருக்கும், மேய்ந்து வந்திருக்கும். இப்ப என்ன முடிவெடுக்கிற, இது தானாக மேய்ந்த ஒட்டகம் கால்நடை என்று முடிவெடுக்கிறதா அல்லது நீங்க வளர்த்ததுன்னு முடிவெடுக்கிறதா? 50-50. எது அதிகம் என்று பார்க்க வேண்டும். உங்களுடைய செலவுல அதிகமாக வளர்ந்திருந்தால் அப்ப அதுக்கு என்ன வராது, ஜகாத்து வராது. தானாக மேய்ந்து வளர்ந்ததுதான் அது அதிகம், திறந்துட்டாலே ஊரெல்லாம் மேய்ந்து போய் அது வருகிறது. தானாக மேய்ந்து வந்து அது வளர்ந்ததுதான் அதிகம் என்றால் அப்ப அதில் என்ன வரும், ஜகாத் என்பது வரும். 50-50 இருந்தால் முத்தசாவியானி என்று சொல்லுவார்கள். அதாவது நீங்களும் நியாயமாக இது பண்ணிக்கிறீர்கள், அதுவும் நியாயமாக திரிந்து வந்திருக்கிறது. இப்படி இருந்தால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அதில் என்ன இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது. சமமாக வந்தால் அதில் என்ன உண்டு, ஜகாத் உண்டு. உங்களுடைய மனச்சாட்சிக்கு தெரிகிறது, நீங்களும் செலவு செய்திருக்கிறீர்கள், அதே அதுக்கு ஈக்குவலாக அதுவும் வளர்ந்திருக்கிறது என்றால் அப்ப அதில் என்ன உண்டு, ஜகாத் என்பது உண்டு. அதனால இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய செய்தி, ஷாஃபியாக்களுடைய அழகான ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது அந்த கால்நடை வளர்வதற்கு எது கூடுதலாக உதவி இருக்கிறது, அது திடியாக வளர்வதற்கு எது கூடுதலாக உதவி இருக்கிறது என்று பாருங்கள். நீங்க செலவு செய்துதான் அதிகமாக இருந்து அது திடியாக வளர்ந்திருக்கிறது என்றால் அப்ப நீங்க முடிவு செய்து கொள்ளலாம் அதுல என்ன இல்லை, ஜக்காத் இல்லை. திடியாகண்டா சக்தி உள்ளதாக, அது ஒரு ஸ்டடியாக வாரது. ஸ்டடியாக வாரத்துக்கு நீங்க தான் காரணமாக இருந்திருக்கீங்க பெரும்பாலும். அப்படி என்று சொன்னால் அதுல என்ன உண்டு, இப்ப நாங்கள் அளந்து பார்க்கறோம் இல்லையே, நம்ம எவ்வளவு செலவு செய்யணும், அது எவ்வளவு மேய்ஞ்சிட்டு வந்து நாம் பார்க்கறோம் இல்லையே. ஆனால் பொதுவாக இந்த அடிப்படையில் நாங்கள் மதிப்பீடு செய்தால் அப்ப அதுல ஜக்காத் இருக்கா இல்லையா என்பதை சகோதரர்களை நாம என்ன செய்து கொள்ள முடியும், முடிவு செய்து கொள்ள முடியும். இதிலே மிக முக்கியமான சில விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது இந்த தானாக மேய்ந்து ஜக்காத்து கடமையாக வரக்கூடிய இந்த கால்நடை சில நேரம் பகுதி வாரியாக வியாபாரத்துக்குரியதாக நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம், அதனுடைய பாலை நீங்கள் விற்கலாம். அதே மாதிரி பொதுவாக கால்நடைகள் இருந்து வர்றது என்ன, இன்றைக்கு நவீன உலகத்திலே சீஸ் மாதிரியான ப்ரொடக்ஷன்லாம் வருகிறது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நலன்களை நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்கு எப்படி ஜக்காத்து வரும்? இப்ப இது வந்து வியாபார பொருளா தானாக மேய்ந்ததா? தானாக மேய்ஞ்சிருக்கிறது, அதுல இருந்து பிரயோஜனத்தை நீங்க அடைஞ்சு கொள்றீங்க. இப்ப எப்படி நாங்க இதுக்கு முடிவு செய்யறது? சாயிமத்துங்கிற நிபந்தனை அதுக்கு இருக்கா இல்லையா? இருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய பாலை நீங்கள் விற்கிறீர்கள், தோலை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், விற்கிறீர்கள், இறைச்சியை நீங்க விற்கிறீங்க. அப்ப வியாபாரம் ஒரு பக்கத்தால போகிறது, ஜக்காத்தும் அதுல கடமையாகக்கூடிய தகுதியில் எது இருக்கிறது, அந்த கால்நடை இருக்கிறது. இதுல 3 வகையான கருத்துக்கள் அறிஞர்கள் சொன்னார்கள். அதுல ஒரு கருத்து என்னவென்றால், அதுல எப்படி ஜக்காத்து கடமையாகும் என்றால், எத்தனை கால்நடை இருக்கிறது மொத்த மதிப்பையும் பார்த்து உங்களுடைய வியாபாரத்தினுடைய லாபத்தையும் பார்த்து அதுக்கு என்ன கொடுங்கன்னு சொன்னாங்க சில அறிஞர்கள், ஜக்காத்து கொடுங்கன்னாங்க. ஏன்னா அது வியாபாரமாக அமைகிறது. அதனால இன்னும் சில அறிஞர்கள் சொன்னார்கள், அதான் நியாயமான கருத்தாக தெரிகிறது, எதை நீங்கள் வியாபாரமாக ஆக்குகிறீர்களோ அதற்கு நீங்கள் வியாபார பொருளினுடைய ஜக்காத்தை கொடுங்கள். இப்ப நீங்க பால் வித்து தோல்களை வித்து வரக்கூடியதை வந்து தனியாக வேறையாக்குங்க. ஒட்டகத்திற்கு நீங்க ஆட்டுக்கு மாடுக்கு என்ன செய்யுங்க, அதற்கு தனியாக ஜக்காத் கால்நடைக்குரிய ஜக்காத்தை கொடுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. என்ன,
அது தானாக மேய்ந்தது என்பதனால அதுக்கு ஜக்காத்து தனியே வருகிறது. அதே நேரத்தில் அதிலிருந்து நீங்கள் லாபம் பார்த்திருக்கிறீர்கள், வியாபாரம் செய்திருக்கிறீர்கள் என்பதனால அதை வியாபார பொருளாக அதிலிருந்து முன்தஜாத்துன்னு சொல்லுவார்கள், அதிலிருந்து உற்பத்தியாக வரக்கூடிய பொருட்கள், இந்த உற்பத்தி பொருட்களை தனியாக வியாபார பொருட்களாக நீங்கள் பார்த்து அதற்கு தனியே என்ன கொடுங்கள், ஜக்காத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். இது சரியான கருத்தாக நமக்கு தெரிகிறது. அன்புள்ள சகோதரர்களை, அப்படி இல்லாமல் ஒட்டகத்தை வாங்குறீங்க, மாட்டை வாங்குறீங்க, அதை விற்கிறீங்க, அதை வளர்த்த கொஞ்ச நாள்லேயே நீங்கள் இன்னொரு வியாபாரிக்கு கொடுக்குறீங்க. இப்போ இது எதுவாக வியாபாரமாக போயிட்டு, அந்த பிராணியே வியாபாரமாக போயிட்டு. அப்படியாக இருந்தால் அதிலே ஜக்காத்து வருமா? அதில் வராது. அப்போ அது முழுமையாக எந்த பொருளாக மாறிடும்? வியாபார பொருளாக மாறிடும். அப்போ இதை நாங்கள் வேறு பிரித்து அறிஞ்சு கொண்டால் எளிமையாக இருக்கும். அப்போ சகோதரர்களே, ஆக தனியே அது மேய்ந்த கால்நடையாக இருந்தால் கால்நடை கூடிய ஜக்காத்து வரும். அதிலே உற்பத்தியாக கூடிய பொருட்கள் வேறையாக இருந்தால் வேறையாக உற்பத்தியாக கூடிய பொருட்களுக்கு தனியே வியாபார பொருட்களுடைய ஜக்காத்தும், விலங்குகளுக்கு தனியே கால்நடைகளுக்குரிய ஜக்காத்தும் வரும். பொதுவாக நீங்கள் கால்நடைகளை விற்கிறீர்கள், வாங்குகிறீர்கள் என்றால் அது இப்போ எதுவாக போய்விட்டது? வியாபார பொருளாக போய்விட்டது. அப்போ நாங்கள் அதுக்கு மொத்தமாக எப்படித்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்? வியாபார பொருளுக்கு கொடுக்குற ஜக்காத்தாக தான் கொடுக்க வேண்டும். விளங்கிட்டா? அப்போ இது சாயிமா என்ற விஷயத்தில் உள்ளது. அப்போ ரெண்டாவது நிபந்தனை என்ன? சாயிமா. இப்போ நீங்கள் தோல் விற்கிறீங்க, இந்த மாதிரியான இதில் விற்கிறீங்கன்னு சொன்னால் கிரீம் இது வியாபார பொருள். அப்போ இதுக்கு ஒரு லாப மதிப்பீடு ஒன்று இருக்கும். இந்த லாப மதிப்பீடு உங்களுடைய கையில் நிசாபை அடைந்து விட்டால் அதற்கு தனியே ஜக்காத்தும். அது பொதுவாக நாங்கள் பணத்துக்கு பார்க்குற ஜக்காத். வியாபார பொருட்கள் பொதுவாக என்ன வரும்? அந்த 85 கிராம்ங்கிற நக்கது இருக்குதானே, பணம், அந்த பணத்துடைய அளவுக்கு உங்களுக்கு அதில் லாபம் வந்திருக்கிறது என்றால் அப்போ வியாபார பொருட்களுடைய ஜக்காத் அப்படித்தான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நாங்கள் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அப்போ அந்த கணக்கை பார்த்து நீங்கள் அதுக்கு வேறையாக ஜக்காத்தும், கால்நடைக்கு தனியே என்ன ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிந்து மஹால், பிந்து லபூன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தனியாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் வேறு பிரித்து பார்க்க வேண்டும். விளங்கிட்டா இந்த செய்தி? கயிறு. அன்புள்ள சகோதரிகளை, இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமாக, அப்போ இது எத்தனாவது சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இவ்வளவு சட்டங்கள் அறிஞர்கள் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது சகோதரிகளே, இப்போ உதாரணமாக 200 ஒட்டகை உங்களிடத்தில் இருந்தால் அதற்கு எத்தனை ஒட்டகம் ஜக்காத்து வரும்? 200 ஒட்டகம் இருந்தால் 40க்கும் நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி 50க்கும் பார்க்கலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது, நீங்கள் 40க்கே பார்த்து கொடுக்கலாம் அல்லது 50க்கே பார்த்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, ஹிக்கத்து கொடுக்கறது நல்ல மண்டு. இப்போ 40ண்டா எது கொடுக்கணும் சகோதர சகோதரிகளை? பெண்ணொட்ட பிந்து லபூன் கொடுக்க வேண்டும், பிந்து லபூன் கொடுக்க வேண்டும். 50க்கு பார்த்தீர்களையா இருந்தால் ஹிக்கத்து கொடுக்க வேண்டும். எது பெருமதி கூட? வயசில கூடினது தானே பெருமதி கூட. அப்போ அந்த வகையில் ஹிக்கத்து வயசில கூட என்றதுனால அது பெருமதி கூட. அதனால நீங்க சாய்ஸ் பண்ணும் பொழுது பெருமதி கூடியான ஹிக்கத்தை என்ன செய்யுங்கன்னு சொன்னாங்க, தெரிவு செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு 40லும் பிந்து லபூனும் ஒவ்வொரு 50லும் ஹிக்கத்தும் என்று நமக்கு சொல்லியிருப்பதனால் இதுதான் சிறப்பு என்று நமக்கு சொல்லல. ரசூலுல்லாஹ்வே நமக்கு ஆப்ஷனை தந்துட்டாங்களே, நீங்க ஒன்று இதை செய்யுங்க இல்லாட்டி இதை செய்யுங்கன்னு சொன்னதுனால இதுதான் சிறப்புன்னு எங்களுக்கு சொல்ல இயலாது. ஆனால் அப்படி ஒரு கருத்து இருப்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சகோதரர்களை. அப்போ இது ஒரு விஷயம். அடுத்ததாக இப்போ பிந்து மஹால், பிந்து மஹால் என்று சொன்னால் அது எதுக்கு கொடுக்கணும்? பிந்து மஹால் எதுக்கு கொடுக்கணும்? 25க்கு கொடுக்க வேண்டும். பிந்து மஹால் இல்லை என்றால்
ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸில் என்ன வருகிறது? பிந்து மகால் இல்லை என்ற ஹதீஸை பாருங்கள். பிந்து லபூனா இப்னு லபூனா? இப்னு லபூன். அப்ப இந்த ஆணொட்டகைங்கிற அந்த ஒரு தெரிவு எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? பிந்து மகாலுக்கு பதிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பிந்து மகால் இல்லை என்றிருந்தால் அப்ப நீங்க எதை கொடுக்கலாம்? இப்னு லபூனை கொடுக்கலாம். ஆனா பிந்து மகால் இருக்கிற நேரத்தில் எதை கொடுக்க இயலாது? இப்னு லபூனை கொடுக்க இயலாது. விளங்கிட்டா சகோதரர்களே? நீ அதை கொஞ்சம் திரும்ப திரும்ப பார்த்தா தான் உங்களுக்கு மனசுல பதியும். சரி, இப்ப ஒருவரிடத்துல பிந்து மகாலும் இல்ல, அடுத்தது எதுவும் இல்ல, இப்னு லபூனும் இல்ல. பிந்து மகால் இல்லாட்டி இப்னு லபூன் கொடுங்கன்னு சொன்ன ஹதீஸ்லயே வந்து இருக்கிறது. இப்ப ரெண்டுமே இல்ல, என்ன செய்யறது? கடமை இல்லையா? கடமை இல்லையா? பிந்து மகால வாங்கி கொடுங்க. பிந்து மகால என்ன செய்யுங்க? வாங்கி கொடுங்க. இல்ஸமுஹு ஷிராஉ பிந்தில் மகால். பிந்து மகால் என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்க வேண்டும். கடமை இல்லைன்னு வராது. சரியா? ஹைர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு கருத்து இருக்கிறது. இப்போ பிந்து மகால் இல்லாட்டி எது கொடுக்க சொல்லி வந்திருக்கிறது? இப்னு லபூன் கொடுக்க சொல்லி வந்திருக்கிறது. அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க இப்னு லபூன் கொடுக்க கூடாது. ஹதீஸுக்கு முரணான ஒரு கருத்து. பிந்து மகாலுடைய பெருமதியான காசை கொடுங்கன்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? இமாம். ஆனால் அது சரியான செய்தி அல்ல. ஏன்னா ஹதீஸுக்கு நேர் எதிரான ஒரு விஷயமா இருக்கு. அது சொல்றதுக்கு காரணம் என்னென்றால் பிந்து மகாலை விட பெருமதி எது குறைய? இப்னு லபூன் குறைய. ஆண்களுடைய பெருமதியை விட என்ன செஞ்சிருக்குது? குறைவாக இருக்குது ஒட்டகத்தை பொறுத்தவரை. அப்ப இப்னு லபூன் ஒட்டகை வந்து பிந்து மகாலை விட பெருமதி குறையன்றதுனால அவங்க புரியப்படலை எதை கொடுக்கறதுக்கு? பிந்து மகால் இல்லாட்டி இப்னு லபூனை கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பப்படலை. ஆனா ரசூலுல்லாஹ் அதை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு கருத்து யாருக்கு இருக்கிறது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது எத்தனாவது ஃபிக்ஹுடைய சட்டம் இந்த ஹதீஸில்? மூன்றாவதா நான்காவதா? ஹைர். இப்பொழுது அதுதான் சொல்ல போறேன். ஹைர். இப்போ ஒருவரிடத்துல குறிப்பிட்ட ஒரு வயதை கொடுக்க வேண்டிய ஒட்டகம் இல்லை. அதுக்கு முதல் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன். இப்போ உதாரணமாக பிந்து மகால் ஒருவரிடத்திலே ஜகாத்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. இவர் சொல்றாரு, இல்லை நான் பிந்து மகால் இல்லை, நான் எது கொடுக்க போறேன்? பிந்து லபூன் கொடுக்க போறேன். அதை விட பெருமதியான ஒன்றை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. கொடுக்கலாமா இல்லையா? இதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. கூடுதலான ஒரு சாய்ஸ் எடுத்து நீங்க கொடுக்கறதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஏனென்றா அதன் மூலம் மக்கள் என்ன செய்வார்கள்? பிரயோஜனம் அடைவார்கள். அப்ப கால்நடைக்கு சொந்தக்காரர் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது, சமமாக வழங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் விரும்புகிறாரு, அதை விட கூடுதலாக நான் கொடுக்கணும்னு விரும்புகிறாராக இருந்தால் அவர் அதை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இப்பொழுது நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒருவரிடத்தில் ஒரு ஒட்டகை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் அந்த ஒட்டகம் அவரிடத்தில் இல்லை. ஒன்று அவருக்கு கூடுதலானது இருக்கிறது அல்லது குறைவானது இருக்கிறது. இப்ப ஹிக்கத்துக்கு கூடுதல் என்ன? ஜதாத். நீங்க வேகமா பதிச்சிடுறீங்க. ஓகே. அப்ப ஹிக்கத்துக்கு கூடுதலான என்ன? ஜதாத். ஹிக்கத்துக்கு குறைஞ்சது என்ன? பிந்து லபூன். இப்போ ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரிடத்துல ஹிக்கத் இருக்கிறது, ஆனா கீழே உள்ளது இல்லை. கீழே உள்ளதுன்னா பிந்து லபூன் இல்லை, மேலே உள்ளதுதான் இருக்குது. மேலே உள்ளது எது? ஒரு வருஷம் கூடுதலான ஜதாத் இருக்கிறது. இப்ப என்ன சட்டம் என்றால், அவர் ஜதாத்தை கொடுத்து போட்டு வசூலிக்க வருவார் தானே. வசூலிக்க வருவரிடத்துல இருந்து 2 ஆடுகள் வாங்கி கொள்ள வேண்டும். வசூலிக்க வருவரிடத்திலிருந்து எத்தனை ஆடுகள் வாங்கிக் கொள்ள வேண்டும்? 2 ஆடுகள் அவர் என்ன செய்து கொள்ள வேண்டும்? வாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது இஷ்ரீன திர்ஹமன், 20 திர்ஹம்கள் வாங்கிக்கொள்ள. எவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஏனென்றா கொடுக்கிறவர் கூடுதலாக கொடுக்கிறார். அவர்கிட்ட இருக்கையை கொடுக்கிறார் என்பதற்காக அவருக்கு ஏற்படுற நஷ்டத்தை நாங்கள் சமாளிக்கலாமா? அப்ப வசூலிக்க வரக்கூடிய அதிகாரம் அந்த அமைப்பு இருக்குமேயாக இருந்தால், இவர் கூடுதலாக கொடுத்த அந்த அளவுக்காக 2 ஆடுகளை அவருக்கு கொடுக்க வேண்டும். ஜகாத்து கொடுத்தவருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும். அல்லது
20 தீனார்கள் கொடுக்க வேண்டும். இந்த 20 தீனார்களை பற்றி அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது 20 தீனாரம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் 2 ஆட்டுக்கு, ஒரு ஆட்டுக்கு 10 திர்ஹம் வெள்ளிக்காசு, ஒரு ஆட்டுக்கு 10, இன்னொரு ஆட்டுக்கு 10, அப்போ மொத்தம் எத்தனை? அப்போ 2 ஆடு அல்லது 20 அப்படின்னு வருகிறது. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் ஒரு ஆட்டுக்குரிய பெருமானத்தை சொல்லிக்கிறாங்க. இப்போ ஆட்டுக்கு எவ்வளோ வருதோ, 2 ஆடுக்கு எவ்வளோ வருதோ அந்த பணத்தை அவர் என்ன செய்து கொள்வார்? வாங்கிக் கொள்வார். அந்த மதிப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக் கொள்வார். அதே மாதிரி தான் குறைஞ்ச யார் கொடுக்கணும்? ஜகாத்து கொடுக்குறவர் வசூலிக்கிற அளவுக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு ஆட்டை ஹிக்கத்து இருக்கிறது, அவரிடத்துல ஜதாத்து இல்லை அல்லது ஜதாத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வச்சுக்கொள்வோம். இப்போ கீழே உள்ளதான் இருக்கு, என்னது இருக்குது? பிந்து லபூன் தான் இருக்கிறது. இப்போ ஹிக்கத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக பிந்து லபூனை இவர் கொடுக்காரண்டா, இப்போ இவர் பிந்து லபூனை கொடுத்து போட்டு மேலதிகமாக 2 ஆட்டை கொடுக்க வேண்டும் அல்லது 20 திரகங்களை கொடுக்க வேண்டும். அப்போ மேலே ஏறினா அவர் நஷ்ட ஈடு தரணும், கீழே இறங்கினா நாம என்ன செய்யணும்? நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். இது ஜக்காத்து. சுப்ஹானல்லாஹ், ஜக்காத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சமத்துவம் இருக்கிறது, அவ்வளோ பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை இதில் இருக்கிறது சகோதரர்களே. இந்த ஜக்காத்துடைய அந்த அளவு, நியாயம், நீதி எல்லாம் அவ்வளோ அழகாக இந்த ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் பார்த்து படிக்கின்ற பொழுது அதை தெரிந்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே. அப்போ இது மிக முக்கியமான, இதுக்கு சொல்லுவாங்க ஜுப்ரான். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? எழுதி கொள்ளுங்கள். இந்த ஜக்காத்தில் அழகான மிக முக்கியமான பிரபலியமான பிரயோகங்கள் இருக்கு. நீங்கள் இந்த பாடம் முழுவதும் படித்து முடிகின்ற பொழுது இந்த பிரயோகம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். அதை நீங்கள் ஒரு தொகுப்பாக்கி கொள்ளுங்க. ஜுப்ரான் என்று சொன்னால் என்ன? அடைத்தல் என்ற அர்த்தம். ஜுப்ரான் என்றால் அடைத்தல், கணக்கு தீர்த்தல், இடைவெளியை என்ன பண்ணுதல்? நிரப்புதல் என்று அர்த்தம். இதற்கு சொல்லுவார்கள் ஜுப்ரான் என்று. அப்போ அன்புள்ள சகோதரிகள், இவ்வளோ சட்டங்கள் இதில் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. இது ஜக்காத்துடைய இந்த இவ்வளோ பகுதிக்கும் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக, உடைய நேரம் முடிந்து விட்டது, தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் நாங்கள் தொடர்ந்தும் இந்த ஹதீஸில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். அப்போ இதில் சுருக்கத்தை மட்டும் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பிந்து லபு, ஹிக்கத்து இப்படி சொல்ல உங்களுக்கு ஞாபகத்தில் சில நேரம் என்ன செய்யும்? முன்னுக்கு பின்னுக்கு ஆகும். அதனால தான் நான் ஆட்டை சொல்லலை, சரியா? அப்போ ஆட்டையும் சொன்னால் இந்த மாடையும் அங்கே சொல்லும் பொழுது எல்லாமே சேர்ந்து என்ன செஞ்சிடும்? எல்லாம் குழம்பிடும். அப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த கிளாஸுக்கு வரும்பொழுது இதெல்லாம் பாடமாக்கிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ், சரியா? 24 ஃபமாதூனஹா, குறை இருந்தால் ஷாத்தூன் அப்படின்னு பாடமாக்கிட்டு வாங்க. வழங்கிட்டா ஹைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.